Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையா ரொம்ப ஹெல்தியான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இது தோல் எடுக்காம நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் எடுத்து துவையல் பண்ணலாம் தனியா. நான் இன்னைக்கு அது எடுக்காமலே சட்னி பண்ண போறேன். இப்படி சின்னதா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வதக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இப்படி பண்ணிக்கலாம். இது பார்க்க தான் இவ்வளோ இருக்குது, ஆனால் நம்ம வதக்குனா கம்மியாயிடும். 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம், 50 கிராம் பூண்டு, 200 கிராம் வெங்காயம், ஒரு சின்ன புளி, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜிஞ்சலி ஆயில் போடுங்க, நல்ல நெல்லை சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிட்டோம். இப்போ வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நல்லா பெருசாக 2 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க, நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா நான் ஒரு 10க்கு மேலே எடுத்துருக்கிறேன். காரமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதங்கட்டும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அடி பிடிச்சிட்டு எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. நல்லா காயெல்லாம் சுருங்கியிருக்கு. இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சிக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு சுற்றிடலாம். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக அரைப்படும். பாருங்கள், இப்படி பீர்க்கங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு, அதிகமாக தண்ணி விடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு தேவைன்னா தாளித்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் தாளிக்க போகிறதில்ல. பீர்க்கங்காய் சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.